Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம சென்னை 2025 எப்படி அணுக போறாங்க. அதுதான் எல்லாத்துக்கும் பெரிய கேள்வியா இருக்கு. எந்த 4 ஃபாரின் பிளேயர் ஆட போறாங்க, அதுதான் எல்லாரோட மெயின் கேள்வி. அதுதான் எந்த 4 ஃபாரின் பிளேயர் தான்ப்பா ஆட வைக்க போறீங்க அப்படின்னு. எனக்குமே யாரை சொல்றது யாரை விடுறதுமே தெரியல. ஏன்னா எல்லா ஃபாரின் பிளேயர்ஸுமே ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி டேலண்ட் இருக்கு. அதனால நம்ம யாரை எப்படி சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. சென்னை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. மேட்ச் நம்ம இன்னும் ஒரு 5 நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாகணும். ஆனா ஒண்ணு மட்டும் நமக்கு தெரியும், சென்னை ஒரு தடவை அந்த டீம் பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டீம் தான் கடைசி வரையும் அதுல ஆட போகும். ஏதாவது யாருக்கா இன்ஜுரி மற்றபடி எப்படின்னாதான் மாத்துவாங்க. அது நமக்கு நல்லா தெரியும். இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுனாக்கா, நம்ம படிச்சிருந்தோம் அவரு ஆக்ஷன் சரியில்லை, அது பேன் பண்ணுது அப்படின்னு சில பேர் கதறிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு புரியல. அவரு பழைய இதுக்கு முன்னாடி ஐபிஎல்லே அப்படித்தானே போட்டாரு. இப்ப மட்டும் என்ன உங்களுக்கு புதுசா அப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி ஐபிஎல்லே அப்படிதான் போட்டாரு. அவர் ஆக்ஷனை மாற்றி பார்க்கலான்ட்டு எஸ்ஏ டி20 போட்டாரு. ஸ்ரீலங்கா வரும்போது போட்டாரு. அதுல எல்லாம் போட்டு அவர் அடிச்சிங்க. அவ்வளவு ஃபார்ம் அவுட்டு, இனிமே அவரு ஆட மாட்டாரு அப்படின்ட்டு எல்லாருமே அவர் போட்டு அடிச்சிங்க. இப்ப மட்டும் நல்லா போட்டுட்டு தலைக்கீழ நல்லா நல்லா போட்டுட்டு இப்படி அப்படிங்கிறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு வீடியோ தான் போட்டாங்க சென்னை, ஒரே வீடியோ. அதுலயே எல்லாம் இப்படி கதறீங்க. இன்னும் மேட்ச் இருக்கு, கவலைப்படாதீங்க. இன்னும் நிறைய இருக்கு பார்க்க வேண்டியது. இதுக்கு நடுவில் நம்ம ஓவர்டன் வேற. அவரால் என்ன பண்ண முடியும்னு நமக்கு தெரியும். அவர் ஆளு பேட்டிங்ல கொஞ்சம் ஆள் இல்லை. நம்ம டி20 இதுல பார்த்தோம், இங்கிலாந்து இந்தியா டி20 சீரீஸ்ல. ஆனா அவர் பவுலிங்ல என்ன பண்ணாருன்னு அதையும் நம்ம பார்த்தோம். அவர் பவுலிங்ல எப்படி போட்டாரு, அவரால் என்ன பண்ண முடிஞ்சுது அப்படின்ட்டு பவுலிங்ல நம்ம பார்த்தோம். எவ்வளவு எக்கானமியா போட்டாரு, கரெக்டா போட்டாருன்னு. இந்தியா கண்டிஷன்ல அவர் நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிளேயிங் லெவனு. நமக்கு என்ன யார சொல்றது என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. நானே குழம்பு போய் தான் இருக்கேன். மேட்ச் பார்த்தாதான் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். எனக்குமே இன்னொரு யார் ஆடைக்கு போறாங்க எப்படி என்னன்னு எனக்கும் தெரியல. உங்க எல்லாருமே இப்போ டீம் ஜாயின் பண்ணியாச்சு. இந்தியா சென்னை எல்லாருமே வந்துட்டாங்க. ஓவர்சீஸ் பிளேயர் இந்தியன் பிளேயர் எல்லாரும் சென்னை ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அது வரையும் நமக்கு இப்போ ஓப்பன் நெட்லயும் மேட்ச் நடந்தது. அதுல வேற தலை டீம் ஒரு சைடு, ருத்ராஜ் டீம் ஒரு சைடு. அதுல ஒரு ஜடேஜா பவுலிங் போட, தலை பேட்டிங் கீப்பிங் நிக்க, அஸ்வின் அவுட் எடுக்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. இது நடுவுல ஒரு டூபே வேற அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. சுரேஷ் கோபாலை போட்டு சிக்ஸா போட்டு பொழக்கிறாரு அவரு. பார்ப்போம் இந்த வருஷம் அவரோட எப்படி சென்னையோட யூகி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம மேட்ச் ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். மேட்ச் வேற நம்ம பங்காளிங்க கூட. அதுல வேற கரெக்டா நமக்கு வாய்ப்பு சாதகமாக வேற மாதிரி பாண்டியா இல்ல, பும்ரா இல்ல. பாப்பா என்ன எனக்கு போகுது. உங்க சென்னையில ஃபேவரட் பிளேயர் யாரே, அவர் கண்டிப்பா விளாடணும் யாருன்னு சொல்லுங்க. என்னோட நான் யாரை பார்க்கணும் அவ்வளோ இருக்கேன்னா அன்சில் கம்போஸ். அவரு மும்பையில அப்படி பண்ணாரு, பும்ரா நம்ம பார்த்தோம். சென்னையில என்ன எப்படி பண்ணாரு என்ன ஏதுன்னு நமக்கு தெரியலன்னா பார்க்கலாம். அதே மாதிரி உங்க பிளேயர் யாருன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.